அனைவருக்கும் எனது 74வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபையார் இத்தனை பேர் வந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களை பாராட்டுகின்றேன். என்னையும் ஆண்டவர் நேற்று வரை சுகமாயிருந்தாலும் இன்றைய என்னை அழைத்து வந்தார். நன்றி செலுத்துகின்றேன் ஆண்டவருக்கு. ஆயர்கள் குறிப்பிடும்போது கூறினார்கள், சுயநலமற்ற கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று. என்னுடைய இரண்டாவது கோரிக்கை, நன்றியுள்ள நாட்டு மக்கள் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் நன்றி இல்லாதவர்களாய் மாறிவிட்டோம் நிறைய பேர். அதை குறித்துதான் எனக்கு மனக்கவலை. இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக உழைத்த போராடிய தலைவர்கள் பெயர்கள் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் போராடிய கிறிஸ்தவர்கள் பெயர்கள் வரலாற்று புத்தகத்திலே இடம்பெறவில்லை. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, சில சிறுபான்மையினர் பெயர்களும் இல்லை. ஆனால் அவர்கள் பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். நாம் அனுபவிக்கும் இந்த சுதந்திர சுவாசத்தை, மக்களாட்சியை நிறுவ எத்தனை தலைவர்கள் போராட்டம் மூலம் தங்கள் சுவாசத்தை நிறுத்திக் கொண்டார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் அப்படி விட்டுருங்க. இன்று நான் காலையிலே அதிகாலை 1:30 மணி முதல் இந்த நாட்டில் போராடி மரித்த தலைவர்களுக்கு ஜெபித்தேன், உயிரோடு தலைவர்களுக்கு ஜெபித்தேன். அது என்னுடைய கடமை. எனக்கு தூக்கம் வரல. ஏன்னா எவ்வளவு போராடி இருக்காங்க, அந்த வரலாறை நாம் படித்தால் தெரியும். நாம் இந்த குடியரசு தினம் எப்படி உருவானது? நமது இந்திய நாட்டிற்கு ஒரு நிரந்தர அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்பதற்காக டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்படுகின்றது. அந்த குழுவில் 4 காரியங்கள் சொல்ல வேண்டும் என்றால், பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், ஆன்மீகம் ஆகிய 4 விதத்திலும் நாட்டிற்கு விளைவிக்கும் மன்னராட்சிக்கு அடங்கி நடப்பது, அதாவது மனிதனுக்கும் இறைவனுக்கும் நாம் செய்யும் துரோகம் என நிரந்தர அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி 308 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்துடன் ஒப்புதல்படுகிறது. அதன் பிறகு பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அமைச்சரவை முடிவெடுத்து ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினம் அறிவிக்கப்படுகிறது. மக்களை மக்களாலேயே தேர்ந்தெடுக்கும் மக்களாட்சி மலர்ந்த தினம்தான் இந்த குடியரசு தினம். நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், திருச்சபை மக்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், என்ன தெரிந்ததை சிலவற்றை நான் கூற விரும்புகின்றேன். இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைத்து பார்க்கின்றோமா? காந்திஜி உப்பு சத்தியாகிரகம் போரை அறிவிக்கின்றார். அது இந்திய நாட்டில் மட்டுமல்ல, எங்கெங்கெல்லாம் இந்திய மக்கள் இருந்தார்களோ அந்தந்த நாடுகளெல்லாம் இந்த உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற வரலாறு உண்டு. இதை பார்த்த வெவ்வேறு நாடுகளில் இருந்து 142 கிறிஸ்தவ பாதிரியார்கள் அப்போது ஆண்ட பிரிட்டிஷ் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். இந்த உப்பு சத்தியாகிரகத்திலே நம்முடைய காவல்துறை பிரிட்டிஷ் ராணுவத்தினை அடிக்கும் போதெல்லாம் எந்த இந்தியனும் தன்னுடைய கையை உயர்த்தவே இல்லை, அவன் எதிர்த்து போராடவும் இல்லை. அடியை பட்டு அப்படியே அவன் சாய்ந்து விழுந்தான். அதை சொல்லப்படுகின்றதா? தமிழ்நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஈவரா பெரிய பேப்பரில் படித்தோம். திரு கக்கன் ராஜாஜி மருத்துவமனையிலே தரையிலே அவர் படுத்திருந்தார் மருத்துவ சிகிச்சைக்காக. இவர்கள் எல்லாம் நம் நாட்டில் அமைச்சராக இருந்து நாட்டிற்காக வாழ்ந்தவர்கள். இன்று எப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது? ஒத்த ரூபாய் காசுக்கு கூட ஆசைப்படாத காந்திஜி நம் நாட்டில் அத்தனை ரூபாய் நோட்டுகளிலும் நம்முடைய நாட்டினர் ஆசையாக அவருடைய படத்தை வைத்திருக்கின்றோம் அல்லவா? அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவருக்கு அந்த ஆசை இல்லாததால் நாம் இன்று வரை அவர் ஆசை இல்லாதவர், அந்த ரூபாய் நோட்டில் அவரை நாம் ஆசையாக பதித்து வைத்திருக்கின்றோம். பெருந்தலைவர் காமராசர் 8 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். நீங்க அவன் கவனிக்க வேண்டாம், நம்ம பேசுறது. அவர் முதல்வரான போது திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மா தேவிங்கிற ஒரு கிராமத்துக்கு செல்கின்றார்.
ஒரு சிறுவன் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். காரை நிறுத்தி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவனுக்கு முதலமைச்சர் யாருன்னு தெரியல. அந்த பையனுக்கு அவனை பார்த்து ஏன்பா நீ பள்ளிக்கூடம் போலங்கிறாரு. அவன் கேட்கிறான், பள்ளிக்கூடம் போனா எனக்கு எமையா கஞ்சி ஊத்துவான் போயான்ட்டான். முதலமைச்சரை பார்த்து அதிகாரிகள் மடக்கி அடிக்க போகும்போது தடுத்து நிறுத்துகின்றார். அது நம் தவறு என்கின்றார். உடனே வருகின்றார். கல்வித்துறை டைரக்டரை சந்தித்து சுந்தரவடிகளை சந்தித்து மதிய உணவு திட்டத்தை உடனே அறிவிக்கின்றார். அதனால்தான் மதிய உணவு திட்டத்தின் மூலம்தான் அநேக பிள்ளைகள் கிராமங்களிலே படிக்க ஆரம்பித்தார்கள். இன்று உயர்நிலை இருக்கிறார்கள். இது சுதந்திரம் பெற்றதால் நாம் எப்பொழுது சுதந்திரம் பெற்றோமோ அதன் அடிப்படையில் மக்களாட்சி நமக்கு கிடைக்கப்பட்டது. நம் சுதந்திரத்திற்கு மட்டுமல்ல, மக்களாட்சி கிடைத்த இந்த குடியரசு தினத்தையும் நாம் மிக விமர்சையாக கொண்டாட கடமைப்பட்டுகின்றோம். அடுத்த ஆண்டு 75வது ஆண்டு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேலை பார்த்து ஒரு ஆங்கிலம் கேள்வி கேட்டான். வாட் இஸ் யுவர் கல்ச்சர் என்றான். அவர் சொன்னார், அக்ரிகல்ச்சர் என்று சொன்னார். இந்த அந்த அக்ரிகல்ச்சர் எங்க போனது? அந்த விவசாயி போராடினானே, அடிப்பட்டானே, இந்த அரசாங்கம் அவனுக்கு என்ன செய்தது? அவனுடைய அடிப்படை தேவைத்தானே. அந்த விவசாயிகளுக்காக நாம் என்ன செய்தோம்? ஜெபித்தோமா? அவர்கள் என்ன பாடுபட்டார்கள்? அந்த தலைவன் அக்ரிகல்ச்சர் கல்ச்சர் என்கின்றான். இப்பொழுது இருப்பவர்கள் அந்த விவசாயிக்கு என்ன மரியாதை கொடுக்கின்றார்கள்? நம் நாட்டு மகாத்மா காந்தி நாம் தேசப்பிதா என்று சொல்கின்றோம். அவர் தேசப்பிதா அல்ல, தேச தந்தை அல்ல, உலக தந்தை. இது எல்லாருக்கும் தெரியும். ஒபாமா அமெரிக்கா ஜனாதிபதியான போது ஒரு 8வது வகுப்பு பிள்ளையை பார்த்து கேட்கிறார். அந்த பிள்ளையோட பேர் லில்லி. அந்த லில்லி ஒபாமா அவர்களிடம் கேட்கின்றார்கள், உங்களிடம் யாராவது உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் யாரோடு உட்கார்ந்திருப்பீர்கள்? அவர் உயிரோடும் இருக்கலாம், செத்தும் இருக்கலாம், அவர் பெயரை சொல்லுங்கள் என்றது. அவர் உடனே அண்ணல் மகாத்மா காந்தி சொன்னார். உடனே அந்த பிள்ளை விடவில்லை. திருப்பியும் அவள் கேள்வியை கேட்கின்றார், ஏன் நீங்கள் உயிரோடு இருப்பவர்களை சொன்னால் நேசக்கரம் நட்டிருப்பார்களே, ஏன் செத்த தலைவரை சொன்னேன்? அப்ப சொன்னார், தென்னாப்பிரிக்காவில் நிறவெறிக்கு எதிராக அந்த காந்திஜி போராடவில்லை என்று இந்த ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதி ஆக மாட்டான். அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தரவில்லை. அவர் உலகத்துக்கே பிதா. அவர் இந்திய தேச பிதா மட்டுமல்ல, உலக தேச பிதா என்று ஒபாமா அவர்கள் பாராட்டினார்கள். இது உலகம் தெரியும். இப்படி எத்தனையோ காரியங்கள். இதையெல்லாம் நான் ஏன் சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்றால், இந்திய கிறிஸ்தவர்கள் இனிமேல் அரசியலில் ஈடுபட வேண்டும். வேத வாக்கியங்களை உலக தலைவர்கள் நிறைய பேர் இப்பொழுது கோட் பண்ணுகின்றார்கள், படிக்கின்றார்கள். ஏன் நம்முடைய இளைஞர்கள் ஏன் அரசியலில் ஈடுபடக்கூடாது? இந்திய நாட்டுக்காக நாம் அர்ப்பணிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கடைசியாக நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட நமது நாட்டில் ஜாதியே இல்லாத பிரதமர் வந்தால் நன்றாக இருக்கும் என்று அரசியலை சார்ந்தல்ல, பகுத்தறிவை சார்ந்து நான் ஒரு நாள் விரும்பியது உண்டு. பெரியார் கண்ட கனவு நனவாகும் என்று சோனியா காந்தி அம்மா அவர்களுக்கு பிரதமராக கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்ற போது நான் நினைத்தேன், இந்திய நாட்டில் எந்த அரசியல் தலைவர் வந்தாலும் தன் ஜாதியை சொல்லுகிறான். இந்த அம்மா நிச்சயமா இந்தியாவில் எந்த ஜாதியும் சொல்ல முடியாது. நமக்கு பெரியார், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், பெருந்தலைவர் காமராசர் அவர்கள், இப்படிப்பட்ட தலைவர்கள், பேரங்க அண்ணா அவர்கள் நினைத்த அந்த கனவு, ஜாதி இல்லாத ஒரு தலைவர் வருவார்கள் நினைத்தேன். ஜாதி இல்லாத அரசு, எதை பற்றியும் பேசாத ஒரு சமூக அரசு வரும் என்று. ஆனால் நம்முடைய நாட்டில் சோனியா காந்தி அவர்களை பிரதமராக்க விடவில்லை. அது என்ன காரணம் என்ன தெரியும். அதுக்கு மன்மோகன் சிங் அவர்கள் வந்தார்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்னும் சமூக நீதி நம் நாட்டில் வர வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம் மத்தியில் இருந்ததால் தான் நாம் இந்த அளவுக்கு எல்லா காரியங்களையும் நாம் இருக்கிறோம். இப்பொழுதும் தமிழ்நாட்டிலே எங்கு சிறுபான்மையின் மக்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சிறுபான்மை நல வாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு குரல் மட்டும்தான் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் எந்த அரசுக்கும் அவர் பயப்படவில்லை. தமிழக அரசு அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றது. அது சிறப்பாக பணியாற்றுகின்றார். நான் அவரை பார்க்கும்போதுதான் நினைப்பேன், ஒரு திருச்சபைக்கு ஒரு பீட்டர் அல்போன்ஸ் உருவாக்கப்பட்டு விட்டால் நம்முடைய அகில இந்திய திருச்சபைகளிலும் ஒவ்வொரு பீட்டர் அல்போன்ஸ் ஒரு ஆலயங்களை வந்தாலே போதும், நாம் இந்த நாட்டிலே நம்முடைய கிறிஸ்தவ மக்களை பாதுகாக்க முடியும். அவர்களுக்கு உடன் இருக்கின்ற நண்பர்களும் ஜெபத்தின் மூலம் இந்த நாட்டை நாம் தாங்க முடியும். எனவே அப்படிப்பட்ட தலைவர்கள் எதிர்காலத்தில் தேவை என்றால் நாம் நம்முடைய திருச்சபையில் அதை அறிவிக்க வேண்டும். திருச்சபையில் இப்பொழுது இருக்க இளைஞர்களுக்கு நாட்டு பற்றி நாம் உருவாக்க வேண்டும். நல்ல தலைவர்களை உருவாக்குவோம், நாட்டில் ஒற்றுமையை பாதுகாப்போம், பெருமை பொறாமையை ஒழிப்போம், தாழ்மையை எளிமையை தரிப்போம்.
என்றும் நாட்டிற்காக ஜெபிக்கும். நாம் தொடர்ந்து குடியரசு தினம் கொண்டாடுவது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு இந்த நாள் மட்டுமல்ல, தினம் தினம் நாம் இந்த நாட்டிற்காக, தலைவர்களுக்காக, சமூக நீதிக்காக, விசேஷமாய் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பாதுகாப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நன்றி.